சதுரகிரி மகாலிங்கம் கோவிலின் வரலாறு. சதுரகிரி மலை தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது. இது மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது. இந்த மலை சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்திர மகாலிங்கம் எனும் இரண்டு முக்கிய சிவலிங்கங்களுக்கு புகழ்பெற்றது. இந்த மலைக்கு சதுரகிரி என பெயரிடப்பட்டதற்கான காரணம், இது 4 சதுர வேதங்களுக்கும் கிரி மலை என்றும் பொருள்படும். கோவிலின் புனித தன்மை. சதுரகிரி மலை சிவபெருமானின் ஆதியகோஷ்டம் அமைந்த பகுதி எனும் நம்பிக்கையுடன் பல யுகங்களாகச் சிறப்பு பெற்றுள்ளது. இது சித்திரை மற்றும் ஆவணி மாதங்களில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும் அமாவாசை பூஜைகளுக்கு பெயர் பெற்றது. இம்மலை முழுவதும் தெய்வீக ஒளியுடன் கூடியதாக கருதப்படுவதால் யோகிகள் மற்றும் சித்தர்கள் இங்கு தவம் செய்து வந்தனர். மூல வரலாறு. சதுரகிரியில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மாந்திரீக சித்தர்கள் வாழ்ந்ததாக ஐதீகங்கள் கூறுகின்றன. சதுரகிரியை பற்றிய பழங்கதைகளில் இறைவன் சிவன் இங்கு வந்திருக்கிறார், அப்போது இந்த மலை கைலாசம் போன்ற தெய்வீகமாக மாறியது. சதுரகிரியில் அமர்ந்த சிவபெருமான் மகாலிங்கராக திகழ்கிறார். சுந்தர மகாலிங்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்வதற்கேற்ப சுந்தர மகாலிங்கம் ஒரு மிகப்பெரிய சிவலிங்கமாக காணப்படுகிறது. இங்கு சிவனுக்கு துளசி மாலை சாற்றுவது மிகவும் முக்கியமான வழிபாடு. பெரும்பாலும் பக்தர்கள் அமாவாசை நாட்களில் அதிகமாக வருகை தருகின்றனர். சதுரகிரியின் சிறப்பு அம்சங்கள். சமர் தீர்த்தம் இங்குள்ள புனித நீரூற்றாகும். இது மகாலிங்கத்திற்கு அருகே உள்ளது. கலங்கரை விளக்கம் யோகிகளின் புனித தியான இடம். பெருமாள் கோவில் சிவன் மற்றும் விஷ்ணு ஒருங்கிணைந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்யும் இடம். சதுரகிரியில் சித்தர்கள். சித்தர்கள் இங்கு தங்களின் சித்திகளை மேம்படுத்தி வந்தனர். இது கலைஞர்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களுக்கு புனிதமாக உள்ளது. இந்த மலை பரப்பில் பல யோகிகள் இன்றும் இருக்கும் என நம்பப்படுகிறது. மலையேற்றம் மற்றும் வழிபாடு. பக்தர்கள் மலைச்சிகரத்திற்கு ஏறி மகாலிங்கத்தை தரிசிக்கிறார்கள். வழிபாடுகள் மிகவும் எளிமையாக நடத்தப்பட்டாலும் அங்கு கிடைக்கும் ஆன்மீக அமைதி மக்களின் மனதை வெற்றி பெறுகிறது.